வணக்கம் நண்பர்களே. இன்று உலக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் வேர்ல்ட் வார் 1, தமிழில் முதல் உலகப் போர். இந்த போர் 1914 முதல் 1918 வரை நடந்தது. இந்த போரில் உலகின் பல சக்தி வாய்ந்த நாடுகள் கலந்து கொண்டன. இதன் விளைவாக மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழந்தனர், பல பேரரசுகள் வீழ்ந்தன மற்றும் உலக அரசியல் முற்றிலும் மாறியது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது முதல் உலகப் போர் என்றால் என்ன, அது ஆரம்பமான முக்கிய காரணங்கள், அரசியல் பின்னணி, முக்கிய போர்கள், போர் முடிவும் ஒப்பந்தங்களும், உலக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மனித சமூகத்தில் ஏற்பட்ட விளைவுகள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வேர்ல்ட் வார் 1 என்பது உலக அளவில் நடந்த முதல் பெரிய போர். இந்த போரில் 2 பெரிய கூட்டணிகள் இருந்தன. அலிட் பவர்ஸ், மித்திர நாடுகள், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா, பின்னர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். சென்ட்ரல் பவர்ஸ், மத்திய சக்திகள், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கரி, ஆட்டோமன் எம்பையர், புல்கேரியா. இந்த நாடுகள் அதிகாரம், நிலப்பரப்பு மற்றும் உலக அரசியல் ஆதிக்கம் பெற போரிட்டன. முதல் உலகப் போர் தொடங்க காரணமான மிக முக்கிய சம்பவம் அசாசினேஷன் ஆஃப் ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபர்டினண்ட். ஜூன் 1914 28 அன்று ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபர்டினண்ட் அவரை கேவ்ரிலோ பிரின்செப் என்ற இளைஞன் சுட்டுக் கொன்றான். இந்த சம்பவம் நடந்தது சாராஜிவோ நகரத்தில். இதன் பிறகு ஆஸ்திரியா ஹங்கரி செர்பியா மீது போர் அறிவித்தது. இதன் மூலம் உலக நாடுகள் அனைத்தும் போரில் ஈடுபட்டன. முதல் உலகப் போருக்கு பின்னால் பல அரசியல் காரணங்கள் இருந்தன. ஒன்று தேசியவாதம், நேஷனலிசம். அந்த காலத்தில் பல நாடுகள் தங்கள் நாட்டின் பெருமையை உயர்த்த முயன்றன. இதனால் நாடுகளுக்கிடையே போட்டி அதிகரித்தது. 2 பேரரசு விரிவாக்கம், இம்பீரியலிசம். பல ஐரோப்பிய நாடுகள் உலகில் அதிக நிலப்பரப்பை கைப்பற்ற விரும்பின. உதாரணமாக யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி. இந்த நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காலனிகளை பிடிக்க முயன்றன. 3 இராணுவ வலிமை, மிலிட்டரிசம். அந்த காலத்தில் நாடுகள் அதிகமாக ஆயுதங்களை சேகரித்தன. பெரிய இராணுவ படைகள் உருவாக்கப்பட்டன. இதனால் சிறிய பிரச்சனை கூட பெரிய போராக மாறும் நிலை ஏற்பட்டது. 4 கூட்டணி அரசியல், அலையன்ஸ் சிஸ்டம். நாடுகள் பாதுகாப்புக்காக கூட்டணிகளை உருவாக்கின. ஒரு நாட்டிற்கு எதிராக தாக்குதல் நடந்தால் மற்ற நாடுகள் உதவ வேண்டும் என்ற ஒப்பந்தங்கள் இருந்தன. இதனால் ஒரு சிறிய மோதல் உலகப் போராக மாறியது. இந்த போர் பெரும்பாலும் ஐரோப்பாவில் நடந்தது. படைகள் ட்ரென்ச் வார்ஃபேர் என்ற முறையில் போரிட்டன. சிப்பாய்கள் தரையில் பெரிய பள்ளங்களை தோண்டி அதில் இருந்து போரிட்டனர். போர் மிகவும் கடுமையாக இருந்தது. இந்த போரில் பல புதிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. டாங்குகள், மிஷின் கன், விஷவாயு, விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள். இதனால் போர் மிகவும் கொடூரமாக மாறியது. இந்த போரில் நடந்த முக்கிய போர்கள் பேட்டில் ஆஃப் வர்தூன். இந்த போர் 1916 இல் நடந்தது. இது மிகவும் நீண்ட மற்றும் கொடூரமான போர்களில் ஒன்று. பேட்டில் ஆஃப் த சோமே. இந்த போரில் லட்சக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். முதலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் 1917 இல் ஜெர்மனி, அமெரிக்க கப்பல்களை தாக்கியதால் அமெரிக்கா போரில் சேர்ந்தது. இதனால் மித்திர நாடுகள் வலிமை பெற்றன. 1918 இல் தோல்வி அடைந்தது. போர் முடிவிற்கு காரணமான ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் வர்சேல்ஸ். 1919 இல் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜெர்மனிக்கு பெரிய அபராதம் விதிக்கப்பட்டது. அதன் இராணுவம் குறைக்கப்பட்டது. பல நிலப்பரப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1 மனித இழப்பு. இந்த போரில் 1.6 கோடி மக்கள் உயிரிழந்தனர். 2 பொருளாதார நஷ்டம். பல நாடுகள் கடுமையான பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்தன.
3 பேரரசுகள் வீழ்ச்சி. பல பெரிய பேரரசுகள் முடிவுக்கு வந்தன. ஆட்டோமன் எம்பையர், ஆஸ்ட்ரோ-ஹங்கேரியன் எம்பையர், ரஷ்யன் எம்பையர், ஜெர்மன் எம்பையர். 4 புதிய நாடுகள் உருவானது. ஐரோப்பாவில் பல புதிய நாடுகள் உருவானது. 5 இரண்டாம் உலகப் போருக்கான பாதை. வேர்ல்ட் போர் பின்னர் தொடங்க முக்கிய காரணங்களில் ஒன்று ட்ரீட்டி ஆஃப் வர்சேல்ஸ் ஆகும். நண்பர்களே, வேர்ல்ட் போர் உலக வரலாற்றை முழுமையாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த போர் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. போர் எப்போதும் அழிவை மட்டுமே தரும். அமைதிதான் மனித குலத்தின் உண்மையான வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.